கடல் பார்த்திருக்கீங்களா? போனீங்களா? எப்படி இருக்கும் கடல்? பெருசா இருக்குமா? லாங்கா? சரி, போனதுல பாப்புதான் இருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடணும். அதே மாதிரி நம்ம கடலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்காக ஒரு நாள் கொண்டாடினாங்க. வேர்ல்ட் ஓஷன் டே. இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னா வேர்ல்ட் ஓஷன் டே ஈக்குவல் போட்டு என்ன பண்ணலாம்? 8/6/2025. சரி, வேர்ல்ட் ஓஷன் டே எப்படி செலிப்ரேட் பண்றாங்க பாப்போமா? 8/6/2025. To the water we drink, the Earth's oceans play a vital role in our everyday lives. World Oceans Day takes place every year on the 8th of June. It's a day to come together to think about these and how we can protect them. The day has been celebrated for more than 30 years. And today, countries all over the world take part to raise awareness. Every living thing needs water to survive. On Earth, water can be found in rivers, lakes, even underground. But most is actually found in the oceans. கடலுக்கு தண்ணி எப்படி போகுதுங்க? மழை பெய்யுது. சரி, மழை பெய்யுதுன்னா டைரக்டா கடல் எல்லாம் ரொம்பிடுமா? அப்புறம் மழை பெய்யுது, தண்ணி எங்க இருக்கும்? முதல்ல பூமிக்கு வருமா? சரி, பூமியில எங்க இருந்து போவோம்? கடலுக்கு எப்படி போவோம்? அதான்டா, கடல் ரொம்ப தூரத்துல இருக்கு இல்லையா? அதுக்கு அந்த கடலுக்கு எப்படி தண்ணி போகுது? எப்படி எப்படி சொல்லுங்க ஒரு முறை. வெரி குட், சூப்பரான ஆன்சர், வெரி குட். இப்போ அப்போ கடல் போகுது இல்லையா? சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் காவால போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆத்துல போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆத்துல சுத்தமா இருக்குது ஆறு? என்ன இருக்கு ஆத்துல எல்லாம்? என்ன குப்பை?
வந்து வெறும் கடல் மட்டும்தான் இருக்குமா இல்ல உயிரினங்கள்லாம் இருக்குமா கடல்ல? உயிரினங்கள் இருக்கும். அப்ப அது சாப்பிடுறப்போ பிளாஸ்டிக் சாப்பிடுவோம் தானே? சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அடிச்சுக்கும். அப்புறம் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அது ரத்தத்துல கலந்துரும் பிளாஸ்டிக்கு. அப்புறம் அது மீன் சாப்பிடுற நம்மளுக்கும் நம்ம உடம்புலயும் கலக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிளாஸ்டிக்கை அப்ப பிளாஸ்டிக் போடாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம துணிப்பை பயன்படுத்தலாம் இல்லையா? பயன்படுத்தலாமா வேணாவா? ஒரு கடையில போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி பேக் எடுத்துட்டு போகாம வாங்குறதுனால தான் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தராங்க. நம்ம தானே? ஆனா நம்ம பேக் எடுத்துட்டு போயிட்டோம்னா அது ஒரு கவர் மிச்சமாகுமா? அவங்க கிட்டே இருக்குமா? அது யூஸ் ஆனாதான் நம்ம அதனால அது யூஸ் ஆகாததுக்கு முன்னாடியே நம்ம பை எடுத்துட்டு போகணும். வெரி குட், சூப்பர். இங்க என்ன பண்றாங்க பாருங்க. Plus, if you take a deep breath, 50% of the oxygen we breathe comes from our oceans. And the oceans absorb some of the carbon dioxide in the atmosphere, which helps to reduce the causes of climate change. The oceans cover over 70% of our planet and make up 97% of all the water in the world. Whilst there is only really one big ocean, it is split up into 5 regions, known as the Arctic, Atlantic, Indian, Pacific, and Southern Oceans. Diving deep underwater reveals a magical, biodiverse world. From the smallest life forms, including tiny plankton, to the largest creature that exists, the blue whale. 80% of the underwater world remains unexplored, and scientists think there could be thousands of species living there, yet to be discovered. In shallow waters, there are coral reefs that are made up of tiny creatures that are actually animals, not plants. They're also home to many other types of animals, such as colorful fish, sponges, mollusks, and crabs. The deepest waters are in the Mariana Trench in the Pacific Ocean, where the water can be up to 11 kilometers deep. One day, Finlay set out on his journey to the unknown. But as he swam further, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் தான் இருக்கு. he joined a school of peace that was organizing a cleanup drive. Together they worked tirelessly அதனால கடல்ல இருக்கிற குப்பைகளை போடுறது யார் தான்? மனுஷங்க தான். நம்ம தான் என்ன பண்ணணும்? சுத்தமா சுத்தப்படுத்தாம இருக்கணும்னா நம்ம வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. as they All dark conditions. But the wonderful wildlife of the oceans is at risk. Rising water temperatures and pollution, as well as overfishing, are all threats that are changing the marine environment.
Human activity, such as the burning of fossil fuels in cars, planes, and power stations, is a major contributor to global warming. This is increasing water temperatures, making it too warm for some living things to survive. Plastic is a big problem too. It can harm animals as they can become caught in it or confuse it with food, which can make them unwell and can even kill them. On World Oceans Day, there are mass beach cleanups and events to raise awareness of the issues facing our seas. Today we're looking for microplastics that have basically been left in the sea and they've washed up on our beaches. Fish will eat these and then it'll end up in the food chain and fish will die from it and then we'll eat those fish and we'll get ill because we've just ingested those plastics. So what can we do to help make things better? We are part of the problem, but can also be part of the solution. ஓகே எல்லாம் லேப்டாப் பார்த்தீங்கல்ல? சரி இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. சொல்கிறா என்ன தெரிஞ்சிச்சு லேப்டாப்பில் என்ன பண்ணுவீங்க என்ன பார்த்தீங்க என்ன சொன்னேன் நான்? கடல்ல குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்ண சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அந்த டே என்ன டே கொண்டாடுனாங்க? என்னைக்கு கொண்டாடுனாங்க? நேற்று என்ன டேட்டு? செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்ண. எங்கே இருக்கிற குப்பைகளை? கடல்ல இருக்கிற குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்றாங்க. சரி கடல்ல ஏன் குப்பை போகுது? நம்ம போடுறோம். எப்படி போடுறோம்? எங்கே போடுறோம்? ஆத்துல. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டஸ்ட்பின்ல போடுறோம். அதை போய் நம்ம ஆத்துல போடுறோம். அதுக்கடுத்து அதை அடிச்சுக்கினே போயிட்டு எப்படி அடிச்சுன்னு போவோம்? ஆத்துல இருந்து தண்ணி எப்படி தண்ணி வரும்? மழை பெய்ஞ்சு வந்து மழை பெய்ஞ்ச தண்ணி வரும். அதை அப்படியே அடிச்சுன்னு போயிடும். காவை கட்டின்னு போயிட்டு திருப்பியும் ஏரி போவோம். ஏரி போயிட்டு கடலுக்கு போகும். கடல் போறப்ப பிளாஸ்டிக் எல்லாம் கடல்ல இருக்க மீனெல்லாம் பிளாஸ்டிக் சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் கடலுக்கு போகும். அதுக்கடுத்து அந்த மனுஷங்கள் எல்லாம் போட்ல உக்காந்து வலை வச்சு க்ளீன் பண்றாங்க. அதுதான் வந்து வேர்ல்டு ஓஷன் டே, என்விரான்மெண்ட் டே மாதிரியே ஓஷன் டேவை செலிப்ரேட் பண்ணி எல்லாமே கடலை பாதுகாக்கணும். கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லாம் நிறைய உயிரினங்கள் இருக்கு. நம்ம பூமி பார்த்தீங்கன்னா 197% தண்ணியால தான் சூழ்ந்திருக்கு. ஒரே ஒரு 3% தான் நம்ம நிலப்பரப்பு. புரியுதா? அப்ப நிலப்பரப்பையே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். என்விரான்மெண்டல் டேல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது, பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொன்னோமா? நம்ம எப்படி நிலத்துல குப்பை போடாம பிளாஸ்டிக் போடாம இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கடலையே எப்படி பாதுகாக்கணும்? வீட்டை சுத்தம் செய்யற மாதிரி கடலும் சுத்தம் செய்யணும். எதுனா பிளாஸ்டிக் வச்சு ரீசைக்கிள் பண்ணணும். வாட்டர் பாட்டில் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான இதுல போடணும். மேக்ஸிமம் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டீல் பாட்டில் இருக்கு. இப்போ கூட மிஸ்ஸிங்க போடுறாங்க. மிஸ் தெருவுல போய் அதை எடுத்து போய் ரோட்ல ஆத்து போடுறாங்க. மொத்தம் ஆத்துல இருந்து ஏரி போகுது. ஏரி போய் கடலுக்கு போகுது. ஓகே, அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். வாட்டர் பாட்டில் பதிலாக ஸ்டீல் பாட்டில் பயன்படுத்தலாம். நம்மளே பை எடுத்து போனோம். ஆமா. ஓகேயா?